கென் கருணாஸ் அவர்கள் இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கிற யூத் 2026 திரைப்படம் கடந்த வாரம் மார்ச் 19ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்க திரையரங்குகளில் வெளியானது. வெளியான முதல் நாளில் இருந்த மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுட்டு வருது. வசூலையுமே நல்ல வசூலை பெற்றுட்டு வருது. இந்த திரைப்படம் வெளியாகி தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாட்கள் ஆகுது. 4 நாட்களில் இந்த திரைப்படம் 20 கோடிக்கு மேலே வசூலிப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. இத்தனைக்கும் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 6 கோடின்னு சொல்லப்படுது. 6 கோடி போட்டதில் முதல் நாளே பார்த்திங்கன்னா முதல் நாள் வசூலே பார்த்திங்கன்னா 5.5 கோடிக்கு மேலே இருக்குது. போட்ட காசை முதல் நாளே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வரது எல்லாமே லாபம் தான். தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 கோடி 4 நாட்களே பார்த்திங்கன்னா 20 கோடி வசூலித்திருக்கு. தொடர் விடுமுறை காரணமாகவும் ரம்ஜான் பண்டிகை காரணமாகவும் இந்த திரைப்படம் அதிக வசூலை பெற்றுட்டு வருது. நாளுக்கு நாள் வரும் நாட்களிலுமே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் அதிக வசூலை வாரி குவிக்கும் எதிர்பார்க்கப்படுது. இத்தனைக்கும் இந்த திரைப்படம் துரந்தர் 2க்கு எதிராக வெளியிடப்படுது, போட்டியாக வெளியிடப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் தற்பொழுது எக்ஸாம்லாம் நடந்துட்டுருக்கு. எக்ஸாம்லாம் நடந்துட்டு பொழுது எதுக்கு இந்த திரைப்படம் வெளியிடணும்னு தெரியல. தொடர் விடுமுறை அப்படின்றதுனால வெளியிட்டிருக்காங்களோ தெரியல. தற்பொழுது தான் பார்த்திங்கன்னா படத்தோட வசூலே பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாள் 1 வாரம் தான். வெளியாகி அந்த 1 வாரம் தான். அந்த 1 வாரத்திலே படம் வெற்றியாக தோல்வியாக லாபமாக நஷ்டமானு சொல்லிடுறாங்க. தற்பொழுது தான் பார்த்தீங்கன்னா 25 நாள் ஓடணும், 50 நாள் ஓடணும், 100 நாள் ஓடணும் தேட்டரில், அதெல்லாம் கிடையாது. தற்பொழுது காலம் எல்லாம் மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் தற்போது எக்ஸாம் நடந்திருக்கும் போது ஏன் வெளியிட்டு வந்தாங்கன்னு தெரியல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியிட்டு இருந்தாங்கன்னா, ஏப்ரல் மாதம் வெளியிட்டு இருந்தாங்கன்னா இன்னுமே நல்ல வரவேற்பு விடும், அதிக வசூலை பெற்றுக்கலாம். கென் கருணாஸுக்கே பார்த்திங்கன்னா இந்த படம் கொண்டாடுவாங்கன்னு தெரியும், நல்லா ஓடும்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி அடையுமா அப்படின்னு அவரே நிறைய பேட்டிகளாக சொல்லிட்டு வராது. அவருக்கே இந்த அளவுக்கு வெற்றி அடையணும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் பற்றி கொண்டாடுவாங்க, ஓடும் தெரியும், வெற்றி பெறும் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அவசர வெற்றி பெறுமா அப்படின்றது அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது தற்பொழுது. அதனால தான் இந்த திரைப்படம் இப்படி அவசரமாக வெளியிட்டிருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் யூத் திரைப்படமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. தொடர்ந்த திரைப்படமும் உலக அளவில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. வசூலையும் சாதனை மேல் சாதனை படைத்துட்டு வருது. யூத் திரைப்படமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வசூலையும் சாதனை படைத்துட்டு வருது. எல்லோரும் நல்ல வரவேற்பையும் கொடுத்துட்டு வராங்க. இதற்கு காரணம் ஸ்கூல் சப்ஜெக்ட் இருக்கிறதுனாலுமே அது போக 2ஆம் பாதியில் பெற்றோர்களின் வழியை புரிய வைக்கும் கதையாக இருந்தனால இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துட்டு வருது. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக அமைந்தனால இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. இதனால் துரந்தர் மற்றும் யூத் திரைப்படம் இந்த 2 படங்களும் தற்பொழுது வசூல் மேலே சாதனை படைத்துட்டு வருதுனால தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் வெகு நாட்களுக்கு பிறகு திரையரங்கு உரிமையாளர்களுமே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இது அவர்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்கறதுனால அவர்கள் உற்சாகத்திலும் இருக்காங்க. கென் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடிகராக தான் இருந்தார். வாதி திரைப்படத்தில் அவர் ஒரு கதாபாத்திரத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா விடுதலை 2 படத்துலேயும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் நடித்தவர். நடிகரை தொடர்ந்து தற்பொழுது இயக்குனர் அவதாரமும் எடுத்து அதுலேயும் வெற்றி கண்டிருக்காருன்னே சொல்லலாம். இவர் என்னதான் குழந்தை நட்சத்திரமாக இருந்தாலும் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா அசுரன் திரைப்படத்தில் தான். தற்பொழுது பார்த்திங்கன்னா ரகலை திரைப்படத்தில் கருணாஸோட குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார். பஸ்ஸில் போகிற காட்சி கருணாஸ் அழுதுகிட்டே போவார். அவங்க 2 பேரும் நடுவில் நடக்கிற காட்சி தான். அந்த காட்சி தற்பொழுது ட்ரோல் ஆகிட்டு வருது இணையதளங்களில். நடிகராக வலம் வந்த கென் கருணாஸ் தற்பொழுது ஹீரோவாகவும் இயக்குனராகவும் வெற்றி அடைந்திருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட பட்ஜெட்லாம் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. கதை நல்லா இருந்துக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணதா, அதுவே போதும். படத்தோட பட்ஜெட்டில் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இதன் மூலயமா அவங்க புரிய வச்சுருக்காங்க. இப்போலாம் 1 படம் 2 படம் ஓடினாலே ஹீரோக்கெல்லாம் சம்பளத்தை இமயமலை உச்சிக்கு மேலே எவரெஸ்ட் மலையும் தாண்டி போகும் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு சம்பளத்தை ஏற்றிடுவாங்க. இதனாலே பொருட்செலவு தயாரிப்பு செலவு அதிகமாகுது. இதற்கு இவர்களுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. குறைந்த பட்ஜெட்டில் கூட படம் கொடுங்க, அதுக்கு நாங்கள் நல்ல வரவேற்பு தருவோம்னு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.